ஹாய், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே 1 கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன். கூடவே 2 வெங்காயம் 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் நீங்கள் இதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக. இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்க மசாலாத்தூள், எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான ஆயிலை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கடுகு, கூடவே வரமிளகா, குண்டு வரமிளகா போட்டுட்டிங்கன்னா அது ஊற டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, அதையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க கெட்டியான புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மூடி வச்சு நம்ம அதை நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி கெட்டியாகிட்டே வருது. மறுபடியும் மூடி வச்சு நம்ம வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்க போகிறோம். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துனா தான் அந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவர் நமக்கு முழுசாக கிடைக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த அந்த ரெட் கலரில் நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது போடுறப்போ நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா ரிச்சாக கிடைக்கும். இதை நம்ம தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இது சாதத்தோடையும் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த கன்சிஸ்டன்சியும் கிடச்சிச்சு. நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.